கர்த்தர் செய்த ஒரு நாளும் அவர் நன்மைகளின் நாயகன். வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை நம்மை அழைத்தார், அரவணைத்தார், பரிசுத்தம் பண்ணினார், கழுவினார், பாவங்களை மன்னித்தார். நம் வாழ்க்கையில செய்த பெரிய நன்மை என்ன தெரியுமா? நம்ம குற்றங்களை மன்னித்தவர், பாவங்களை மன்னித்த ஆண்டவர். தேங்க்யூ. ஒரு நாளும் மறவாதே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, படுகுழியில் இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. நீங்க சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே ஆமே முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை தேடும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவார். ஓராபாலா சந்தலிமா ராக தடலபா உராபாலபா ஷபோக்கரதினி அந்தலா. ஓ உபகாரங்களை மறக்காத ஆத்துமாவே, ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகு. ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்கள் அவர் மணிமுடி சூட்டுகிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் தான் நம்முடைய கிரீடமாய் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. கை தட்டி பாடுமா? ஓ கிருபை இரக்கங்கள் அப்பா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவார். ஆத்துமாவே சொல்லி பாடுங்க. கர்த்தர் செய்த அல்லேலூயா. பாவங்களை மன்னித்தவர், உளையாத சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், சமாதானம் தந்தவர், நிம்மதி தந்தவர், சந்தோஷம் தந்தவர், ரட்சிப்பு தந்தவர், நம்முடைய குற்றங்களை மன்னித்தவர், பலப்படுத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே அவரையே நோக்கி பார்த்து ஆமென் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் நோடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை.
நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் செய்த அல்லேலூயா ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமா ஆமென். நன்றியுள்ள வாழ்க்கை, நன்றியுள்ள உணர்வுள்ள இருதயம், நன்றி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்துக்கு நேராய், அவருடைய சன்னிதானத்துக்கு நேராய் ஒரு நன்றி நிறைந்த இருதயம், ஒரு நன்றி நிறைந்த உள்ளம், ஒரு நன்றி நிறைந்த வாழ்வு, நன்றி நிறைந்த நாட்கள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த வாழ்க்கையோடு, நன்றி நிறைந்த நாட்களோடு நாங்கள் உம்மையே சேவிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க, உள்ளத்தோடே கிருபை இரக்கங்களால் மண்ணி மூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மண்ணி மூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால். அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் என்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாரே. அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராய். சொல்லுங்க ஆமென். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். என் கொம்பை உயர்த்தினீ ஆமென். என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே. தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஓ, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொண்டு வருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த காலவேளையில் அவரையே ஆராதிப்போமா? கைத்தட்டி, உங்க கைத்தட்டல் சத்தம் பலமா வரட்டும். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சொல்லுங்க 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 அந்த வார்த்தை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. தாவீதின் தலைமேலே கொம்பின் தைலம் வார்க்கப்படும் நாள் வரைக்கும் ஓ, தாவீதுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலும் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் இருந்தது. ஓ ஸ்தோத்திரம். கொம்பின் தைலம் வார்க்கப்பட்ட பொழுது அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தின தெய்வம். சொல்லுங்க அல்லேலூயா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சாமே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா.
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியா. சொல்லு, எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா, நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு நான் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவர், ஓ சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா, நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சொல்லுங்க, நான் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே. அப்பா, நான் உங்க பிள்ளை, நான் அவமானம் அடைந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டி, ஒரு நாளும் கர்த்தர் என்னை புறம்பே தள்ள மாட்டி. நான் ஒரு நாளும் வெட்கத்திற்குள்ளாய் போக மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைல தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைல தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதி. சொல்லுங்க இந்த வார்த்தை, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பு. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகி. அப்பா, சீக்க திடபல பரோதுனி அந்த ரம ஹப்ரோகதன சீக்க துலர பௌததா ரம்துன பௌததா ஹதினிபியோத்த ரோதலரப. என் பாத்திரம் வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா, நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க, நான் ஒரு நாள் வெட்கமடைந்து போக மாட்டேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுவோம். ஓ, அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு இந்த ஆனந்தமே. என்னை அனுதினம் வழி நடத்தி காக்கிறார், அவருக்காய் வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்றும் ஆனந்தமே. என்னை அனுதினம் வழி நடத்தி காக்கிறார், அவருக்காய் வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளையில உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை வாழ வைத்தவர், எங்களை வழி நடத்தினவர், எங்களை தப்புவித்தவர், எங்களை போஷித்தவர், ஆண்டவரே, எங்களை உடுத்துவித்த தெய்வம், எங்களை மீட்டெடுத்தவர் அப்பா, எங்களை பரிசுத்தம் பண்ணினவர்,
விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய திருச்சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தின தெய்வமே, இந்த கால வேளையிலே உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில நடத்தும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில நடத்தும்படியாக, ஓ இன்றைக்கும் உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்று போதிக்கிறதற்காக தகப்பனே உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். சொல்லு எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க வானத்துக்கு நேரா உங்க கையை உயர்த்தி அந்த கோரஸ் அப்படியே பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பீங்களா? என் திருச்சபையே, கர்த்தருடைய மனைவி ஆகிய மணவாட்டி சபையே, அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி மணவாளனை பார்த்து அல்லேலூயா என்று சொல்லி ஆராதித்து புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். ஆத்துமாவை தினம் என்று தேற்றுகிறார், ஆத்துமாவை தினம் என்று தேற்றுகிறார். அவரையே போற்றி என்று பாடுவோம், அவரையே போற்றி என்று பாடுவோம். ஹalleluya ரிமலா சகதல ரபா துடபல ஹந்தரேக துடபலபா ரிபபபோதனா சம்மரேக துலபரபா ரேக துலபலபோதனா ரிமோ ரே ஷக்க துதியத்தலேரபா. கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் இயேசு ராஜாவின் நாமம் எங்கள் நடுவிலே உயர்ந்திருப்பதாக. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறக்காதவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே. சொல்லுங்க, எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, எங்களை தகப்பன் தூக்கி சுமக்கிறது போல சுமந்தவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். ஷகதுரா பலரதலியம் ததுரா பலபா ரிமமமங்கரலரபா சந்தா ஏக துடா பலயந்த ரோமலக துரிபியந்தரா ஈ ஷக்ரோதனாரியந்த லிபி கொரோதுல பரபா. கர்த்தருடைய நாமம் நாம் இணைகிற எல்லா இடத்திலும் உயர்ந்திருக்கட்டும். நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ராவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினே. ராவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை. உங்க வலது கையை உயர்த்தி நன்றி நன்றி. ஆமென். கோடி கோடி நன்றி. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர் நீர்தான் ஐயா. இதுவரை 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 எபனேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவி நீ. ஸ்டில் நோ, இப்ப வரைக்கும் கர்த்தருடைய உதவியை பெற்றுதான் வாழ்றோம். அதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வலது கையை உயர்த்தி என் எபனேசரேன்னு சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லட்டும் சபை. எபனேசர் நீர்தான் ஐயா.
இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி. உங்க வலது கை வானம் பார்த்து பரலோகத்தை பார்த்து ஆராதிங்க. அவரே ஆராதனைக்குரியவர், அவரே துதிக்கு பாத்திரர், அவரே தொழுகைக்குரியவர். நன்றி நிறைந்த இருதயம், ஒரு நன்றி நிறைந்த இருதயம். என்ன ஆண்டவரே நான் உமக்கு கொடுப்பேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. நீங்க செய்த உதவிக்கு, நீங்க செய்த உபகாரங்களுக்கு என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ என்னாயுட்காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. கமான். என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ எல்லாயுட்காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. Infinity love, endless, everlasting. அந்த அன்புக்கு கீழே எங்களை தரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னத்தையும் கொண்டு போறானுங்க. காட்டியா? எப்பா டேய் என்னது இன்று? காட்டு 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 காட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிச்சீங்களா? இன்னைக்கு காலையில் வாசித்தவங்கெல்லாம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, பைபிள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பைபிள் மறுபடியும் ஆமென் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். வேதம் ஆண்டவருடைய சத்தம். சத்தம் தான் சத்தியம். சொல்லுங்க. சத்தம் தான் சத்தியம். அவருடைய சத்தம் தான் சத்தியம். அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அதுதான் நம்மளை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதான் நம்மளை இதுவரைக்கும் என்ன செய்திருக்கு? கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே வசனத்துக்கு என்ன உண்டு? நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். வசனத்துக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. வசனத்துக்கு என்ன உண்டு? சொல்லுங்க. வார்த்தைக்கு என்ன உண்டு? ஆமென். வார்த்தைக்கு என்ன உண்டு? ஆமென். வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஆமென். வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன உண்டாமா? ஜீவன், உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் நம்மளை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது. இந்த கேள்விக்கு நம்ம தினத்தோறும் பதில் சொல்லணும். ஆமென். இந்த கேள்விக்கு இந்த பிள்ளைங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க போர்டு ஒன்று. இந்த கேள்விக்கு நம்ம தினந்தோறும் பதில் சொல்லணும். ஆமென். நான் இன்று வேதம் வாசித்தேனா? நான் இன்று வேதம் வாசித்தேனா? காப்பி போட்டு குடிச்சிருப்போம். ஆமென். 2 பிஸ்கெட்டை முக்கி தின்றிருப்போம். ஆமென். குளிச்சிருப்போம்.
ஆமென். ட்ரெஸ் மாற்றிருப்போம், ஆமென், எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்திருப்போம். எனக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க. இங்கே பைபிள் படிச்சிங்களா? பைபிள் வாசித்துட்டு வந்தீங்களா? அல்லேலூயா. நீங்கள் காலையில் வேதம் வாசித்துட்டு வந்திருந்தா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரும் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லிடுங்க. ஏன்னா வசனத்துக்கு என்ன உண்டாமா? வல்லமை, ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. there is a power. ஆமென். அது வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் செய்ய வல்லமை உள்ளது. எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே எதையும் செய்ய பலன் உள்ளது. ஆமென். அதனால தான் சொல்றேன், தினந்தோறும் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். அதோட பாதத்தில் நீங்க குறைந்தபட்சம் மினிமம் 1 மணி நேரமாவது வேதத்தை வாசித்திருக்கணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைந்தபட்சம் மினிமம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது வேதத்தை என்ன செஞ்சிருக்கணும்? வாசித்திருக்கணும். பாஸ்டர், நீங்கள் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் 1 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் கூட நீங்கள் வாசிக்கலாம். நான் காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வரேன். நான் எங்கே போய் 1 மணி நேரம் வாசிக்கட்டும்? நீங்கள் தனியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க. நீங்கள் காலையில் 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ உங்கள் கையில் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னு எழுதுங்கன்னு சொல்கிறேன். எழுதி கொடுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்கும் விஷயம். செஞ்சதவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதான் நமக்கு வேலை. எப்படியும் நிச்சயமா சொல்றேன், நமக்கு நேரம் கிடைக்கும். நேரத்தை ஒதுக்கிடணும். நேரத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி தான் வேதத்தை படிக்க முடியும். அல்லேலூயா. குறைந்தபட்சம் நீங்க 1 மணி நேரமாவது, ஒரு 1/2 மணி நேரமாவது வேதத்தை நீங்க தியானித்திருந்தா அது உங்க வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளதாயிடும். கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை, ஆமென், கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். சங்கீதம் 107:20 வாசிங்க. சங்கீதம் 107:20 வாசிங்க. ஆமென். சங்கீதம் நம்ம அப்படியே சில காரியங்களை, வசனம் என் வாழ்க்கையிலே என்ன செய்யும், ஆமென், ஆண்டுடைய வார்த்தை என் வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் என் கூட ஆவியில வாங்க, சில விஷயங்களை தியானித்து நாம் ஜெபிப்போம். ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுமாமா? வசனம், வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுமா? ஆமென். குணம், ஆமென், ஆத்துமாவுல, ஆவியில, சரீரத்தில் சுகத்தை உண்டாக்குற வல்லமை வார்த்தைக்கு உண்டு. சூழ்நிலைகளை சரி செய்கிற வல்லமை வார்த்தைக்கு உண்டு. நம்முடைய சூழ்நிலைகளை சரி பண்ணுகிற, குணமாக்குகிற அந்த பவர், ஆமென். சில நேரம் சூழ்நிலைகளை நினைத்து அழுகிறோம்ல, சில நேரம் ஆவியில தோய்ந்து போய் அழுகிறோம்ல, சில நேரம் சரீர பலவீனத்தை எண்ணி, ஆமென், மைண்ட் அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது இல்ல, இதையெல்லாம் எது சரி பண்ணுமாமா? ஆமென், ஆண்டவருடைய வசனம். அல்லேலூயா. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது இந்த உலகத்திற்கு பிரகாரமாக, இந்த உலக பிரகாரமான ட்ரீட்மெண்ட். ஆனால் நமக்குள்ளேயே டாக்டர் இருக்கிறாரு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ளேயே ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாரு. எனக்குள்ளேயே ஒரு பெரிய டாக்டர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் என் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை. அவர்தான் என் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். நான் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன். அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய சத்தியத்துக்கு இடம் கொடுக்கணும். அவருடைய வேத வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை என்ன செய்யுமாமா? குணப்படுத்தும். ஆமென். அனுப்புறாராம் பாருங்க. நான்
என் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்வேன்? குணமாக்கி அவர்களை எதுக்கு? அழிவுக்கு தப்பு வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். குணம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? சில காரியங்கள் குணப்படலை அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் சொல்லுங்க. கேன்சர் குணப்படலை, எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? வாழ்க்கை மரணத்தை நோக்கி போகுது. அல்லேலூயா. ஹெச்ஐவி குணப்படலை, இட் இஸ் எ கிரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல்ல. என்னையா அப்படிதான் கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்னா என்னது? குணப்படுத்த முடியாத, இன்னும் மறைந்து நமக்குள்ள மறைந்து கிடக்கிற உள்ள, இது பரவாது பாருங்க. இந்த வியாதி என்ன செய்யாது? பரவாது. இது இந்த வியாதி பரவாத, காற்றுல தண்ணீர் மூலமா பரவாத வியாதிக்கு பேர் தான் என்னது? கிரானிக்கல் டிசீஸ். அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒருத்தனை கொண்டுகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இதை ஆண்டவர் என்ன செய்யறாரா? குணப்படுத்துவார். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்யறாராமா? குணப்படுத்துவார். அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இட்ஸ் a பவர். ஆமென். அவ்வளோ வல்லமை ஒரு மனுஷனை சூழ்நிலையிலிருந்து ஆமென் தப்புவிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனால தான் சொல்லும் போதெல்லாம், உங்களை வழி அனுப்பும் போதெல்லாம் நல்ல பைபிள் வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி வழி அனுப்ப காரணம் என்னன்னா, இது நான் உங்களை தேற்றுவதை காட்டிலும், நான் உங்களை சரி செய்வதை காட்டிலும், நான் உங்களுக்கு போதிப்பதை காட்டிலும், நான் உங்களோடு கூட வருவதை காட்டிலும், அது உங்களோடு வரும், அது உங்களோடு கூட பேசும், அது உங்களை குணப்படுத்தும், அது உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கிறது. அந்த பவரை பார்க்கணும், அந்த வல்லமையை அனுபவிக்கணும். அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கண்கூடாய் பார்க்கணும். அதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை வாசிங்க. அது தொடர்ந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 119 25வது வசனத்தையும் 50வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119. ஆமென். இந்த உயிர்ப்பித்த, இந்த குணமாக்கின இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே சில காரியங்களை வல்லமையாய் கொண்டு வரும். என்னென்னு வாசிப்போம். ஆசிங்க. சங்கீதம் 119 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கையில், ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குதாமா? மண்ணோடு ஒட்டி கொண்டு. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா தோய்ந்து போயிடுச்சு ஆண்டவரே, என் ஆத்துமா செத்து கொண்டு இருக்கிறது. எதை நினைச்சு? சவுலை நினைச்சு, சூழ்நிலையை நினைச்சு. அல்லேலூயா, ஆமென். சூழ்நிலைகளை நினைச்சு, ராஜ்ய பாரங்களை நினைச்சு தாவீதுக்கு ஆத்துமா அப்படியே தனக்குள்ளே தோய்ந்து கொண்டிருக்கிறது. குடும்ப சூழ்நிலை, ஆமென், அதோனியா, அப்சலோம், இன்னும் அநேகர், ஆமென், அப்படியே உள்ளுக்குள்ள இருதயம் தோய்ந்து கொண்டிருக்கிறது. சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமா மண்ணோடு. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் ஆத்துமாவில் தோய்வு, ஆத்துமாவில் ஒரு சோர்வு, பலனை இழந்து அடுத்து என்ன செய்ய போறேன் ஆண்டவரே, ஆமென், அடுத்து என் வாழ்க்கை எப்படி மாறும், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, வழியே இல்லாத சூழ்நிலையில் சில நாட்கள் நான் அமர்ந்து அழுத அனுபவங்களோடு நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். சில காரியத்தில் விடை தெரியாதபடிக்கு, சில காரியத்தில் ஆமென் பதிலே இருக்காது பாருங்களேன், வழியே இருக்காது. ஆமென். அப்போ ஒரே ஒரு வழி, எங்க போவோம்? நேரா, ஆமா, சர்ச்சு இல்லைன்னா வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிடறது, உட்காந்து அழுதுட்டு இருப்போம். தாவீதுக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சு பாருங்க. ஆமென். தகப்பன் தாவீது என்ன சொல்றாரு? என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவர். எதை கொண்டு? எதை கொண்டு? உமது வசனத்தின்படி என்ன செய்யுங்க. ஆமா, ஏன் உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பீங்கன்னு சொன்னாரு? அது உயிர்ப்பிக்கும்னு தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குது. கை தட்டி அல்லேலூயா, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறதுன்னு தாவீது அனுபவிச்சிருக்கிறார். தாவீது கற்றறிந்திருக்கிறார், தாவீது நன்றாய் அறிந்திருக்கிறார் அதை. அதனால தாவீது சொல்றாரு, தகப்பன் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். உங்களுக்கு தான் தெரியும்,
உங்க வாழ்க்கையில எந்த பகுதி செத்து கிடக்குதுன்னு. ஆமென், அல்லேலூயா. வெளியில நல்லா சிரிச்சு வெளியில நல்ல அழகா வந்துருவோம். ஆமென். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில செத்த பகுதிகள் எதுன்னு. ஆமென். எந்த பகுதி வாழ்க்கையில சில பகுதிகள் உண்டு. ஆமென். சில பகுதிகளை கொண்டதுதான். ஆமென். சில பாதைகளை கொண்டதுதான் வாழ்வு. எந்த பாதை என் வாழ்க்கையில செத்து கிடக்கிறது, ஜீவன் இல்லாமல் இருக்கிறது அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு சொல்லணும். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனம் உயிர்ப்பிக்கும். வசனம், ஆமென், செத்து போன பகுதிகளை நம்முடைய வாழ்க்கையில செத்து, பொருளாதாரத்தில் செத்து கிடக்கிறோமா? ஆமென். பலவீனம் என்கிற, ஆமென், சூழ்நிலையிலே செத்து கிடக்கிறோமா? சுபாவம் என்கிற சூழ்நிலையிலே செத்து கிடக்கிறோமா? அல்லேலூயா. மூர்க்கம் என்கிற சூழ்நிலையிலே செத்து கிடக்கிறோமா? எதுன்னு நமக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த பகுதி செத்து கிடக்கிறது, இதை உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி இதை உயிர்ப்பியும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். வசனம் உள்ள போக 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 வார்த்தையின் நிறைவு உண்டாக உண்டாக வார்த்தையிலே நிறைந்தவர்களாய் காணப்படும் போது, அல்லேலூயா, வார்த்தை நமக்குள்ள, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைந்திருக்கும் போது ஜீவன் நிறைந்திருக்கும். ஜீவன் நிறைந்திருந்தா அங்கிருந்து வல்லமை வெளிப்படும். புரிஞ்சுக்குங்க. ஆமென். வார்த்தை நிறைந்திருந்தா ஜீவன் பலனா இருக்கும். ஜீவன் பலனா இருந்தா, ஆமென், அங்கிருந்து அவுட்புட் என்ன தெரியுமா வரும்? வல்லமை அவுட்புட்டாக வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. என் வாழ்க்கையின் செத்த பகுதிகளை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உயிர்ப்பை கொண்டு வர வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை வாசிப்போம். இரண்டாவது காரியத்தை சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் நம்ம வாழ்க்கைக்கு என்னதான் இருக்குதாமா? சொல்லுங்க. ஆமென். உங்க வசனம் என் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது. இருண்டு போன வாழ்க்கைக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை தான் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய 26வது வயது வரைக்கும் என் வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வந்த பொழுது வாழ்க்கை வெளிச்சமா மாறுது. ஆமென். நானே கொஞ்சம் இருட்டாக தான் இருப்பேன் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்மளே கொஞ்சம் இருட்டாக தான் இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே அங்கே வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் வந்துச்சுன்னா, கவனிங்க அன்பு பிள்ளைகளே, வெளிச்சத்தில் தான் ஒரு மனுஷன் நல்லா நடப்பான். ஒத்துக்கொள்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வெளிச்சத்தில் தான் ஒரு மனிதன் நன்றாய் நடக்க முடியும். இருளில் நடக்க முடியுமா? இருட்டில் தடுமாறுவோம். ஆமே. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா, ஆமேன், கரடு முரடான பாதை. இருட்டில் என்ன செய்ய முடியாதியா? நடக்க முடியாது. நடபாதையே இவ்வளோதான் இருக்கும். ஆமேன். அதில் நடந்து, ஆமேன், வெளிச்சம் இல்லாமல், டார்ச் இல்லாமல் போயினேன். உருண்டு எந்திரிச்சு, ஆமேன், ஆமாம், என்ன வந்து பார்த்தீங்கன்னா முட்டியில் காயம் இருக்கும், இங்கே இடத்துல காயம் இருக்கும், இந்த இடத்துல சீக்கிரமாக மோதிடும். கீழே விழுந்தோன்னா இந்த இடம் தான் மோதும். இங்கே காயம் இருக்கும். நல்ல சட்டை பேண்டெல்லாம் என்னவாயிடும்? மண்ணாயிரும். ஆமாம். இருள் நம்மை அசுத்தப்படுத்தும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இருள் என்னை என்ன செய்யும்? சுத்தமாக வச்சிருக்காது. இருள் என்னை அசுத்தப்படுத்தும். ஆனால் வெளிச்சத்திலே நான் நன்றாய் நடப்பேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம பகலில் அழகாக ஓடிடுறோம்ல, இங்கேருந்து வீட்டுக்கு ஓடிடுவோம். நைட்டு ஒரு 11 மணிக்கு அமாவாசையில் ஓடிவாங்க பார்க்குறேன். நீங்கள் வேறு மாதிரி வருவீங்க. ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ அப்படின்ட்டு வருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், வேறு மாதிரி வருவோம் செம்மண்ணோட. அல்லேலூயா. வசனம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை அகற்றி போடும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சில ஆட்கள் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, இருளில் தான் உட்காந்துருப்பாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளிச்சத்தில் தான் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இல்லை,
வசனம் இல்லாமல் வெளிச்சம் வராது. நமக்குள்ள வசனமே இல்லை, வார்த்தையே இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை, தியானம் இல்லை, மெடிடேஷன் இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய போதனையின் அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன்னு சொன்னா இல்லை, மாயையை நம்பி நமக்கு வருகிற கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். மாயையை நம்பி நமக்கு வருகிற கிருபை என்ன செய்கிறோம்? போக்கடிக்கிறோம். இல்ல, ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலிடம். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள நீங்க எவ்வளவு வேதத்தை தியானிக்கிறீங்களோ அவ்வளவு வெளிச்சம் உண்டாகும்னு சொல்றேன். ஆமென். நீங்க எவ்வளவு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்து விடுவோம். வெளிச்சத்தில் எல்லாமே தெரியும், அப்படிதானா? வெளிச்சத்தில் எல்லாமே தெரியும் இல்லையா? பாருங்க, அங்கே ஒரு கேட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் ஒயிட்டில் உள்ள ஏதோ அடிச்சிருக்கிறாங்க, தெரியுதுயா எனக்கு? ஏன்னா வெளிச்சம். ஏன்னா என்ன உண்டு? வெளிச்சத்தில் பார்க்கிறேன். இதை நைட்டு 11 மணிக்கு சொல்ல முடியுமா? அங்கே என்ன இருக்குன்னு? ஆமென். வெளிச்சத்தில் இருந்தால் எல்லாம் தெரியும். ஆமென். வெளிச்சத்தில் இருந்தால் பார்வை நல்லா இருக்கும். வெளிச்சத்தில் இருந்தால் சகலத்தையும் கற்றுக்கொள்வோம். வெளிச்சத்திலே நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட நடப்பார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் பாருங்க, வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தாவீது சொல்றாரு, இருள நடந்த தாவீது, இருளை பலமுறை சந்தித்த தாவீது, இருளிலே நடந்து அனுபவித்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்க வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமா இருந்ததுப்பா. அல்லேலூயா. இருளை அகற்றுகிற வல்லமை வசனத்தை கொண்டு. ஆமென். உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதி இருண்டு கிடக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு மாத்திரம் சரி தெரியும் சில விஷயம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். சில விஷயங்கள் நமக்கு மாத்திரம் தான் தெரியும். என் வாழ்க்கையில எது இருண்டு கிடக்குன்னு. அங்க வெளிச்சம் வரணும்னா ஆண்டவருடைய வசனம் வரணும், ஆண்டவருடைய வார்த்தை உட்பிரவேசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அந்த இருளை நீக்கி ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், அதிகமா வேதத்தை தியானிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். டெய்லி நான் வேதம் வாசிக்கிறேன்னு சொல்றேன், கை தூக்குங்க. டெய்லி. இது என் ஹேபிட் பாஸ்டர், இட்ஸ் மை ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. டெய்லியுமே பைபிள் படிச்சிருவேன். எப்படி நான் வாரத்தில் ஒரு 4 நாளாச்சு படிச்சிருவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க என்ன எல்லாத்துக்கும் கை தூக்குறீங்க? பள்ளிக்கூடத்தில் தூக்கணும் மாதிரி சொல்லுங்க. 4 நாள் வாசிக்கிறவங்க, வாரத்தில் 4 நாள் நான் பைபிள் வாசிப்பேன்னு சொல்றவங்க, வாரம் முழுவதும் பைபிள் படிக்கிறவங்க கை தூக்குங்க. தினமும் நான் வேதத்தை வாசிக்கிறேன். தூக்க முடியலையா? என்னன்னு டெய்லி பைபிள் படிக்கிறியா? கை தூக்க மாட்டேங்கிற, தூக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டு தான் ஆகணும். தினமும் நான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. தினமும் பைபிள் படிச்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆமென். என்ன மன்னிச்சிருங்க. கர்த்தர் என்னை மன்னிக்கணும். தயவு செஞ்சு உங்க காலில் வேணாலும் தொட்டு வணங்குறேன். தினமும் பைபிள் படிங்க. தினந்தோறும் ஒரு அதிகாரத்தையாச்சும் வாசிங்க ப்ளீஸ். அது உங்களை வேற லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். வேற லெவலுக்கு அது உங்களை தூக்கிட்டு போகும். ஆமென். வேற ஒரு எல்லைகளுக்குள்ள கொண்டு போய் வைக்கும் அது உங்களை. ஆமென். விரும்புங்க, விரும்பணும். வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரேன்னு விரும்பணும். அல்லேலூயா. ஆமென். அங்கே என்ன உண்டாமா? வெளிச்சம் உண்டு. வெளிச்சத்தை ஆமென் கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கை பாதையிலே வெளிச்சம் உண்டாகும். இருளை அகற்றுகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. என் பாதைக்கு நீர் வெளிச்சம், உடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம்னு சொல்றார். 3வது காரியம் வாசிங்க. ஆமென். என்ன அது? அடுத்ததாக ஆமென், வசனம் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வர வல்லமை உள்ளது. ஆமென். சங்கீதம் 119 165 வாசிங்க. சங்கீதம் 119 165. இப்பவுமே முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த வாரம் முழுவதும் இவர் 119 சங்கீதத்தை வாசிச்சிருக்காருன்னு.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாமா? மிகுந்த சமாதானம் உண்டு. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பைபிள் ஆமென் வசனம் நம்ம வாழ்க்கையில எதை கொண்டு வருமாமா? சொல்லுங்க. ஒரே சண்டையா இருக்கு பாஸ்டர், 4 அதிகாரம் வாசிங்க, சமாதானம் ஆயிரலாம். ஆமென். ஒரே போராட்டமா இருக்கு பாஸ்டர். ஒரு தம்பி என்ன கூப்பிட்டு அப்படி, அண்ணே ஒரே போராட்டமா இருக்குன்னு, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஓடிட்டு நானும் போய் உட்காந்து ஒரே வார்த்தை தான், நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் படி. எனக்கு தெரிஞ்சது அதுதான். இவரை கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார். அண்ணன் உங்களுக்கு என்னெல்லாம் ஆலோசனை கொடுப்பாரு? இது வரைக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்ததில்லை. நான் 17 வருஷம் கூட இருக்கிறாரு, ஒரு ஆலோசனை நான் கொடுத்ததே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனை புலம்பு, காலை நைட்டு புலம்புவார். என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட போகும், நம்ம அதை பண்ணிடலாம். எதையும் பண்ண வேண்டாம், நம்ம எதையும் பண்ண முடியாது. நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? நம்ம சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டா, உங்களுக்கும் இயேசுவுக்கு இருக்கிற அந்த உறவு உலகத்தை அசைக்கணும். நமக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அது உலகத்தை அசைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணணும். நமக்கும் இயேசுவுக்கு இருக்கிற உறவு, அந்த பந்தம், ஆமென், நமக்கும் இயேசுவுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உலகத்தை அசைக்கணும். அப்படின்னா என்ன? வசனத்துக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆமென், சூழ்நிலைகளை மாற்றணும். வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கையில தாக்கத்தை, தாகத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தம்பிட்ட சொன்னேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டீங்களா ஐயா அப்படின்னு. கண்ணு கலங்கி நின்னாரு. அந்த ஆரம்பத்தில் இருந்த ஜெபத்தை விட்டுட்டீங்களா ஐயா கேட்டேன். ஆமாண்ணா, பயங்கர பிஸின்னா. பிஸி ஒரு காலத்தில் பசியை உண்டாக்கிடும். ஆமே, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தால் அடுத்து பசியோடு அலைய போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. பிஸியாக இருக்கிறாள் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா ஐயா? பிஸியாக இருக்கிறாள் எப்போது வயிற்றில் என்ன இருக்குண்ணே? பசியோடு சுற்றுவான். தயவு செஞ்சு நீங்கள் பசியாக பட்டினியாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நீங்கள் நல்லா புசித்து குடித்து ஆமாம் திருப்தியாக இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். அப்படின்னா உங்கள் பிஸியை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்க நமக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு நம்மளை பார்க்க நேரம் இல்லை. அதான் உண்மை. ஆண்டவருக்கு நம்மளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அல்லேலூயா. அப்ப போராட்டம் நம்ம வாழ்க்கையில வரும்போது, பிரச்சனை, ஒரு சமாதான இன்மை, ஆமென், சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், குடும்பம் ஒரு மாதிரியா இருக்கு, வேலை சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு, பிசினஸ் சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு, சூழ்நிலை அப்படியே எதுவோ மாதிரி இருக்கு பாஸ்டர், எனக்கு சாதகமா இல்ல, சமாதானமே இல்லை பாஸ்டர், எங்கேயும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பைபிள் படிக்கணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த உலகத்தில் சமாதானத்துக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பைபிள் படிக்கணும். அவர் சமாதான காரணர். அவர் யாராமா? சமாதான காரணர். எனக்கு அப்படிதான், நான் அதை பழகிட்டேன் பாருங்களேன். எனக்கு இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா நேராக இங்கே வருவேன், சாப்பிட மாட்டேன். முதல்ல சாப்பிட மாட்டேன், சாப்பிட பிடிக்காது. அது எல்லாத்துக்கும் இருக்கும், என்னம்மா, அது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாம், போராட்டம் இருந்தால் சாப்பிட பிடிக்காது. என்னையா சாப்பிட பிடிக்காது. சாப்பாட்டை ஒதுக்கிட்டு என்ன செய்வோம்? நேராக வருவோம். என்ன செய்வோம்? ஆமாம், ஜெபம் பண்ணவும் பிடிக்காது, ஜெபம் பண்ணவும் பிடிக்காது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், சேரில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம், வாசித்துட்டே வருவோம். கீழே வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். அல்லேலூயா. இது உட்கார்ந்து புலம்புன சங்கீதம். தாவீது உட்கார்ந்து புலம்பி அழுத சங்கீதம். என் உபத்திரவத்தை பார்த்து ஆமென் என்னை விடுவியும் ஆண்டவரே. உங்க வேதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மறவேன். உடைய வேதத்தை நான் என்ன செய்வேன்? மறவேன், மறக்க மாட்டேன் ஆண்டவரே. சமாதானம் உள்ள வருதா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஆமென் அவருக்கு உங்க ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ
சொல்லுங்க சொல்லுங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் காக்க கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வசனம் சமாதானம் கொண்டு வரும். நம்மளை சமாதானப்படுத்துகிற வல்லமை எதுக்கு இருக்குது? வார்த்தைக்கு இருக்கிறது. ஆமென். எதையோ கதையை பேசிட்டு போறதுக்கு நம்ம இங்க வரல. அல்லேலூயா. அங்க எப்படி நடந்துருச்சு, இங்கே எங்கேயும் எப்படியோ நடந்துட்டு போட்டோம். நம்ம வசனம் தியானிக்கணும். வசனம் செய்யாததை நம்ம வாழ்க்கையில எவனும் செய்ய போறது இல்லை. ஆமென். நீங்க யாரை நம்பிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துதாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்காரனை பிரசங்கிக்கிறேன். வசனம் உங்க வாழ்க்கையில செய்யாத அற்புதத்தை, அதிசயத்தை, ஆச்சரியமான காரியத்தை வேற எதுவும் இந்த உலகத்தில் உங்களுக்கு செய்ய முடியாது. கைதட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அப்போ என் வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை வசனம் 174 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. 119 தான் இந்த வாரம் முழுவதும் தியானிச்சிருப்பார் போல தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையா 119 மட்டும்தான் தியானிச்சேன். அல்லேலூயா, ஆமென். வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி, வேதம் என்னுடைய சந்தோஷம். அழும்போது எத்தனை முறை இந்த வார்த்தை நம்மை தேற்றி இருக்கிறது. உடைந்து அமர்ந்த பொழுது இந்த வசனம் எத்தனை முறை நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. யாரும் இல்லாத தனிமையா உட்கார்ந்து அழுது புலம்பி வாழ்க்கை ஆமென் சூனியமாகும் பொழுதெல்லாம், கேள்விக்குறியாகும் பொழுதெல்லாம் எத்தனை முறை இதை நம்மை கட்டி எழுப்பி நிறுத்தி இருக்கிறது. சாட்சியா என்னால சொல்ல முடியும். எத்தனை முறை எத்தனை முறை இது நம்மை எழுப்பி நிறுத்தி இருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது, சகாயம் பண்ணி இருக்கிறது, தேற்றி இருக்கிறது, சமாதானம் தந்து இருக்கிறது, தைரியப்படுத்தி இருக்கிறது. ஆமென். நம்ம தனிமையில தைரியப்படுத்தினது ஆண்டவருடைய வசனம். நான் உனக்கு இருக்கிறேன்டா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லைப்பா, எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. ஆமென். மனுஷன் எப்போதுமே நடுத்தருவில் விட்டுட்டு போறவன் தான். ஆமென். மனிதர்கள் எப்போதும் நடுத்தருவில் விட்டுட்டு போறவங்க. அது சுபாவம். அது ஏதேனில் ஆரம்பித்த சுபாவம். அது உள்ள இருக்க தான் செய்யும். நாம ஏன் அவங்கள நம்பணும்? ஆமென். ஆண்டவர் மனுஷன் நம்ப சொன்னாரா? நேசிக்க தானே சொன்னார் இல்லையா? என்னன்னு மனுஷன் நம்பவா சொன்னார்? என்ன செய்ய சொன்னார்? நேசிக்க தான் சொன்னார். ஆமாம். நீ உன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசி. ஒரு இடத்துக்கு வரும்போது சொல்லுவார், யோவான் 14 நினைக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசி. நேசிக்க தான் சொன்னார், நம்ப சொல்லலை யாரையும். அல்லேலூயா. ஏன் மனுஷனை நம்ப கூடாதுங்கிறதுக்கு 14 டாபிக்ல ஒரு செய்தி இருக்கு. முன்னாடி எழுதுனது இங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு, இங்க இருக்குது, எங்கேயோ இருக்குது. ஆமென். அது என்னால் இன்னும் பேசவே முடியல, அப்படி வந்துட்டே இருக்கிற, தாண்டி வந்துட்டேன். ஏன் மனுஷனை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 14 தலைப்பு போட்டு எழுதி வச்சிருக்கேன். அதை தேடுவோம். டைரியில் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சமாதானம் கொண்டு வரும். நீங்கள் சமாதானத்தை ஒருவேளை இழந்து, ஆமென், எந்த சூழ்நிலை உங்கள் சமாதானத்தை கெடுத்திருந்தா கையில் வேதத்தை எடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பைபிளை வாசிங்க. வசனத்துக்கு சமாதானம் பண்ணுகிற வல்லமை உண்டு. தாவீது சொல்றார், உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. மரணத்தை 21 முறை சந்தித்த என் தகப்பன் தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 14:9, அப்போஸ்தலர் 14:9, ரோமர் 15:4. ஆமென். அப்போஸ்தலர் 14:9. அல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு எழுதினார் 4வது காரியம். ஆமென். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ஆமென், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவன் உடனே குதித்தெழுந்து நடந்தான். யாரு யாரு யாரு?
1வது வசனத்தை வாசிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப பவுலும் பர்னபாவும் யூதருடைய பட்டணத்திலே ஜெப ஆலயத்திலே என்ன செஞ்சாங்க? பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். எப்படி பிரசங்கித்தாங்களாமா? விசுவாசிக்கத்தக்க. நான் என் பிரசங்கம் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருதா? இல்லையா? ஆமென். என் பிரசங்கங்கள் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்குதா? அல்லேலூயா. பிரசங்கிக்க, ஆமென், விசுவாசிக்க தக்கதாக பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க தொடர்ந்து. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியுடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். விசுவாசிக்காத ஆளு என்ன செய்யுமாமா? சகோதரர் பிரசங்கத்தை ஆண்டவரை விசுவாசிக்காத ஆளு என்ன செய்யுமாமா? சகோதரருக்கு விரோதமாக புறஜாதிகளுடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்குமா. கீழே வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களாலும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே செய்யும்படி அனுக்கிரகம் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளிக்கு. 8வது வசனத்தை வாசிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்தான், ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆமென், வார்த்தையை விசுவாசிச்சா அது குணமாயிடும். கைத்தட்டி ஆண்டுடைய நாமத்தை நான் சொல்லுவேன். ஆமென். நான் சொல்லுவேன், என்னால் சொல்ல முடியும். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பலவீனத்தை குறித்து புலம்பிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் கையில் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும். எனக்கு இல்லாத பலவீனமா? ஏகப்பட்ட பலவீனம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நைட் 2 மணிக்கு மூச்சு கப்புன்னு அடைச்சிக்குது. ஏன் உட்காந்து அப்படிங்க வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. ஆமென். விட்டுருவாரா? 94 வயசில் தான் சாவேன், விட மாட்டேன். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்யாம மரணத்தை தள்ளி நிற்க சொல்லுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல், என் தேவனுக்காக நான் செய்ய வேண்டியதை செய்யாமல், ஆமென், அல்லேலூயா, நான் சாவது இல்லை. தள்ளி நில்லு மரணமே, தள்ளி நில்லு, என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இது விசுவாச வாழ்க்கை. இது சாதாரணமாக வராது. வசனம் உள்ள போக 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 தான் இந்த தைரியம் வரும். வார்த்தை உள்ள போக போக தான் இப்படி நீங்க பேசி பழக முடியும். அதனால தான் சொல்றேன், வேதத்தை அதிகமாக தியானிங்க, வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு வாங்க. வசனம் மண்டையில் இருக்கக்கூடாது. வசனம் எங்க இருக்கக்கூடாது? இன்னைக்கு அநேகருக்கு வசனம் எங்க இருக்கு? மண்டை. ஆமென். ஒரு ஜான் இறங்கணும் கீழே. ஒரு ஜான் இறங்கிடுச்சுன்னா விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் எங்க இருக்குன்னா மண்டையோட நின்றுது. காலையில் வசனம் சிலர் எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? பாஸ்டர் தான் காலண்டர் கொடுத்துருக்காருல்ல எங்களுக்கு. ஆமே. இன்னைக்கு சிலர் வசனம் எப்படி தெரியுமா படிக்கிறாங்கய்யா? எங்க பாஸ்டர் தான் காலண்டர் அருமையா அடிச்சிருக்காரு இந்த வருஷம். எப்படி? புதன்கிழமை என்ன வசனம்? நாண்டு கொண்டு செத்தான். இப்படி பைபிள் படிச்சுட்டு போலாம் ஐயா. ஆமென். புதன்கிழமையா 31ஆம் தேதி புதன்கிழமை வாசிக்க ஓடுறோம். அவசரமாக ஓடி எங்கள் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே சரி போவோம், ஆண்டவர் என்ன பேசுகிறார் வா. எங்கே போய் பார்க்குறது வசனத்தை? காலண்டரில் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இந்த வசனம் தான் அன்னைக்கு நம்ம கூட பேசுவோம். போ போ சாகு 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 சாகு. அல்லேலூயா. இப்படியா பைபிள் படிக்கிறது? இப்படியா வசனம் தேடுறது? கர்த்தர் வருத்தப்படுவார். ஆமென். சில வீட்டில் பைபிள் அடுக்கி வச்சிருக்காங்கண்ணே. எங்க தெரியுமா? எங்க? ஷோகேஸில். கண்ணாடி. சில நல்ல பணக்கார வீட்டுக்கு போனால் கண்ணாடி பெட்டி இருக்குதுயா செவத்தில். அங்கே விதவிதமாக பைபிள் அடி. ஒரு தம்பி வந்தான், 3000 ரூபாய்க்கு பைபிள் வாங்கியிருக்கான், பீரோவில் வச்சிருக்கான். எங்கே வச்சிருக்கான்?
இல்லை எனக்காவது கொடுல. அண்ணனா நான் 4 மாவடி போனேன், திருநெல்வேலி போனேன், நான் வாங்கிட்டு வந்தேனே. அப்படி எங்கடா இருக்கு அப்படின்னு பீரோ போய் திறக்கிறான். அவ்வளோ அழகான பைபிளியா, 3000 3000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கான். சபைக்குள்ள தான் உட்காந்துருக்கான், இங்கே தான் உட்காந்துருக்கான். படிக்கிறது பழைய பைபிள் எடுத்து படிக்கிறான். நம்ம நான் சொன்னேன் இந்த பைபிளே வாசி, இதை எடுத்து வாசிடா. ஆமே 3000 ரூபா கொடுத்து எதுக்கு வாங்கி வச்சிருக்க? எனக்கு 3000 ரூபா. இங்கே பாருங்க, ஜெமியுடைய ஃபங்க்ஷனுக்கு வாங்கின பைபிள் இது. அப்படியே யாக்கோபுடைய ஆடு மாதிரி ஆயிடுச்சு. யாக்கோபுடைய ஆடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அது மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன செய்கிறான், பைபிளை கொண்டு போய் எங்கே வச்சுட்டான்? பீரோவில் வச்சுட்டான். எடுத்து வாசிடா தம்பி. ஆமே இதில் வாசி. இப்போ அதில் தான் வாசிக்கிறானா? அவனை பார்த்தா நீங்கள் வேறு பார்த்துருவீங்க அவனை. அதனால் நான் கீழே குமிச்சுக்கிறேன். என்ன இப்போ அதில் தான் வாசிக்கிறான்னு நான் நம்புகிறேன். வாசிக்கிட்டோம் அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, வசனத்தை வாசிக்கும்போது வசனம் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்கும். பாருங்க, அந்த சப்பானிக்கு பிறவியில் அந்த சப்பானிக்கு என்ன இருந்துச்சாமா? ஆமே அவனால் எழுந்து நடக்க முடியாது, கைகள் விளங்கல. ஆனால் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வசனம் அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிறதாக பவுல் காண்கிறான். இங்கே நான் பிரசங்கிக்கும் போது சிலருடைய முகங்கள் விசுவாசிக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்க போகும்போது உங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னா அதை செய்து முடிக்க கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் உங்களை வல்லமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பவுல் அவன் முகத்தில் விசுவாசத்தை பார்த்தான், சொன்னா நீ எழுந்து நடடா. அல்லேலூயா. வசனம் போகுது பிரசங்கத்தின் மூலமாய், பவுலின் பிரசங்கத்தின் மூலமாய் வசனம் அந்த சப்பானிக்குள்ள போகுது. அவனுடைய கால்களை கரடுகளை, அவன் கரடு முரடுகளை வசனம் சரி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப பவுல் ஒரே ஒரு வேலை செஞ்சாரு, நீ எழுந்து நட போ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வசனம் விசுவாசத்தை உண்டாக்கும். அண்ணே அந்த இன்னொரு வசனம் சொன்னேன், ரோமர் 15:4 வாசிங்க. ரோமர் 15:4. சீக்கிரமான, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. தேவ வசனத்தினால் உண்டாகும் வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாய் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. முன்பு எழுதினவைகள் எல்லாம் நமக்கு என்னவாமா? எதுக்கு போதனை? எதுக்கு போதனை? எதுக்கு? என்ன நம்பிக்கை உள்ளவனா மாத்துது. போதனை, வசனத்தின் போதனை எதுக்கு? என்ன கர்த்தர் மேல இன்னும் நம்பிக்கை உள்ளவனா மாத்துது. அல்லேலூயா. அப்ப எழுதப்பட்டவைகள், முன்பு எழுதப்பட்டவைகள் என்னது? பழைய ஏற்பாடு. பவுல் சொல்றார், முன்பு எழுதப்பட்டவைகள் என்னது? பழைய ஏற்பாடு. தீர்க்க தரிசன புஸ்தகம், சங்கீத புஸ்தகம், ஆகமங்கள் புஸ்தகம், வெளிப்பாட்டு புஸ்தகம், ஆமென், சரித்திர புஸ்தகம், இதிலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அவைகள் எனக்கு போதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப போதிக்கப்படும் போது, ஆண்டுடைய வசனம் போதிக்கப்படும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். அதனால தான் சொல்றேன், கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரால எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. கர்த்தரால எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். அதனால தான் சொன்னேன், எப்படி மாறும்? உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற உறவு அந்த சூழ்நிலையை அசைக்கணும். என்ன சொன்னேன்? எங்க சகோதரி இன்னைக்கு ஆமேன் பழமா வருது பின்னாடி இருந்து. அல்லேலூயா. ஆமேன். உங்களுக்கும் இயேசு இருக்கிற பந்தம், அந்த உறவு, அந்த சொந்தம், அந்த ரிலேஷன்ஷிப் உலகத்தை உங்க சூழ்நிலையை அசைச்சே தீரணும். அல்லேலூயா. ஆமென். நேற்று போய் ஒரு சகோதரி பாஸ்டர்ட்ட ஜோமெண்ட் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு காரியம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? கை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. ஆமென். வசனம் ரிலீஸ் பண்ணும். சொல்லுங்க, வசனம் வார்த்தை என்ன செய்யும்? ரிலீஸ். சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை என்ன ரிலீஸ் பண்ணும்? கை வைங்க தலையில். வார்த்தை என்ன ரிலீஸ் பண்ணும்? விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தை என் வாழ்க்கையில் விடுதலையை, வசனம் என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலையை தரும். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை உண்டாக்குற வார்த்தை வசனத்தின் மூலமாய் விசுவாசம். வசனம் விசுவாசத்தை கொண்டு வரும், வசனம் நம்பிக்கையை கொண்டு வரும். கடைசியா வாசித்து முடிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது நிருபத்தில் முடிக்கணும்ல செய்தியை. ஆமென். வாசிங்க 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். வசனம் ரொம்ப முக்கியம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஆமென். ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தேவன் படைத்ததெல்லாம் என்னவா இருக்குதம்மா? நல்லதாய் இருக்கிறது. நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில், ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. சரி. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிருஷ்டித்தது எல்லாமே ஆண்டவர் நல்லா தான் சிருஷ்டித்தாரு. அசுத்தம் இடையில தான் வந்துச்சு. ஆமென். அசுத்தம் இடையில தான் வந்துச்சு, பாவம் இடையில தான் வந்துச்சு, கிரியைகள் இடையில தான் வந்துச்சு. இப்போ எதை கொண்டு அதை பரிசுத்தம் பண்ணுவாராமா? வசனத்தை. நம்மளை படைக்கும் போது நல்லா தானே படைச்சாரு. தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரும்போது பாவம் என்னன்னு தெரியுமா நமக்கு? ஆமென். அல்லேலூயா. ஆமென். 5 வயசுல தானே பொய் சொல்ல ஆரம்பித்தோம். 3 வயசுல எப்போ பொய் சொல்ல ஆரம்பித்தோம்? 3 வயசில் பொய் சொல். தயிர் பாக்கெட்டை நக்காதான்னு சொன்னாங்க. அம்மா கிச்சனுக்குள்ளே போனோன்னே தயிர் பாக்கெட்டை அப்படின்ட்டோம். திரும்ப அம்மா வந்து கேட்ட உடனே இல்லைன்னு சொன்னோம். சொன்னோமா? சொன்னோமா இல்லையானே? அப்படி தானே பிரதர்? 3 வயசில் தயிர் பாக்கெட்டை உடச்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா தயிர் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. சக்கரை இன்னும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சீனி டப்பாவை வச்சுருப்பாங்க. தொடாத மகன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை துணி துவச்சிட்டு இருப்பாங்க. நைஸாக வாய் நிறைய என்ன செஞ்சிடறது? போட்டிங்கெல்லாம் ஆயிரும். அதை தட்டி இப்படி உட்காந்துட்டு இருக்கும், இப்படி உட்காந்துருக்கும். சீனியை தொட்டையால அப்படின்னா இல்லை. யார் சொன்னா பொய் சொல்ல? பொய் சொல்ல சொன்னதுக்கு பொய் சொல்லி கொடுத்தது யாரு? பொய் சொல்ல சொல்லி அதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? மனம் பழகுது பாருங்க. அப்போ பிறப்பு நல்லா தான் இருந்துச்சு. அசுத்தம் எப்படி வந்துச்சு? இடையில வந்துச்சு. அசுத்தம் எப்படி வந்துச்சு? இடையில வந்துச்சு. இப்போ எதை கொண்டு இதை சுத்தம் பண்ணணும்? கர்த்தருடைய வசனம், ஆண்டுடைய வசனம். ஆமென். கர்த்தருடைய வசனம் என்ன செஞ்சுச்சாமா? தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். வசனம் உள்ள போக போக போக, வசனம் உள்ள போக போக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா மாறும். எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்றீங்க? பைபிள் படிங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு தம்பி, யூத் தம்பி, அண்ணா விடவே முடியலண்ணா, பரவாயில்லடா குடிடா அப்படின்ட்டு. நல்லா குடி, இழு. எத்தனை குடிக்கிற? ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு பாக்கெட் ஆகிருதுன்னா சரி, கம்மியாக தான் இருக்கு, குடி. ஆனால் எனக்காக பைபிள் படிடா, எனக்காக நீ ஒன்று செய்யணும். பைபிள் வாசிப்பியா? வாசிக்கிறேண்ணா. 3 மாதம் கழிச்சு யூத்துக்கு போகிறேன். எப்போவாவது கொடுப்பாங்க எனக்கு டைம். 3 மாதம் கழிச்சு யூத்துக்கு போகிறேன்னா, என்ன 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 மெடிசன் தான் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க? என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க நீங்கள்? என்னடா ஆச்சு? விட்டுட்டேண்ணா. எப்படி? ஐயோ, என்ன பயங்காட்டுதுண்ணா. இது என்ன என்ன செய்யுது? பயங்காட்டுதுண்ணா, பயமா இருக்குண்ணா. விட்டுட்டேன். எது ஜெயிச்சிச்சு? எது ஜெயிச்சிச்சு? ஏன் ஜெயிச்சிச்சு? ஏன் ஜெயிச்சது? வசனம் ஏன் ஜெயிச்சது? தேர் இஸ் பவர். அதான் வல்லமை. வசனத்துக்கு என்ன உண்டு? ஆமென். வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற, சூழ்நிலைகளை சாதகமாய் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற வல்லமை வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் சொல்றேன், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசன முக்கியப்படுத்தும் போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை என்ன செய்யுமாமா? மாற ஆரம்பிக்கும். அது வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தம். அப்போ வேத வாசிப்பும் ஜெபமும் எவ்வளோ முக்கியம்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஏன்னா அடுத்த பாஸ்டர் அவர் தான். அடுத்த பாஸ்டர் மக்கதோனியால அடுத்த பாஸ்டர் யாரு? தீமோத்தேயு. அவர் தான். அவர்கிட்ட சொல்றாரு, டே ஜெபமும் ஆமென் வேத வாசிப்பும் ரொம்ப முக்கியம்டா, எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணுண்டா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே சொல்லுங்க, வசனம் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். 2, வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர வல்லமை இருக்கு. 3, சமாதான வாழ்க்கையில் நமக்கு சமாதானம் தரும் வசனம் வாசிக்கும் போது. ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை உண்டாக்கும். 4 என்ன சொன்னேன்? விசுவாசத்தை. வசனம் உள்ள இருந்தா நம்ம நல்ல விசுவாசியா இருப்போம்.
ஆமென். விசுவாசத்தை உண்டாக்கும். 5 பரிசுத்தமாக்கும். இன்ட்ரோடக்ஷன் குணமாக்கும். வசனம் என்ன செய்யும்? குணமாக்கும். அழிவிலிருந்து தப்புவிக்கும். கடைசியா ஏன் இதை பிடிச்சிட்டு நம்ம தொங்கணும்? ஏன் இது நமக்கு தேவை? ஏன் இது சபைக்கு தேவை? ஏன் இது மனைவியாகிய மணவாட்டிக்கு தேவை? ஏன்? ஆமென். பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா நம்மளை மாத்துறது வசனம் தான். பாவம் இருக்கு, குறைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. ஆனா அது சரி செய்யற மருந்தும் இருக்கு. அல்லேலூயா. யாருக்குள்ள பாவம் இல்லை? இங்க எனக்குள்ள இல்லையா? நான் பரிசுத்தவானா? ஆமென். குறைவுகள் இல்லையா? யாருக்குள்ள இல்லை? எல்லாத்துக்குள்ள குறைவு இருக்கு. இதை யாரு சரி பண்ணுவா? இதை எது சரி பண்ணும்? வார்த்தை உள்ள போக 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 ஆமென், நம்ம நல்லவர்களாக மாறிடுவோம். நம்ம நல்ல மனுஷன். சுபாவம் மாறும் பாருங்களேன். எண்ணங்கள் மாறும், நினைவலைகள் மாறும், அப்ரோச் மாறும், ஆட்டிடியூடு மாறும், ஹேபிட் மாறும், நடக்க மாறும், சிந்தை மாறும், பேச்சு மாறும், உடை மாறும். ஆமென். ரொம்ப எளிமையாக காணப்படுவோம். அல்லேலூயா. வாட்டுக்கு போவோம். எனக்கு வசனம் முக்கியம், வார்த்தை முக்கியம். நேற்று ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஆமென். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு தெரியலையா அப்படின்னேன். ஐயா, உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கே அப்படின்னாரு. எனக்கு அது பெருமையாக இருக்கு. ஏன்னா அவங்க மனைவி சொன்னாங்க, ஐயா சிலர் தெரியலன்னா அது உழப்பு இருக்கு பாருங்கய்யா, அதான் கோபம் வரியா அப்படின்னாங்க. ஆமாம். அந்த தம்பி சொன்னார், ஐயா உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கியா. ஏன்னா எனக்கு தெரியலன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? சொல்லுங்கய்யா. எனக்கு பைபிளில் ஏதாச்சும் தெரியலன்னா என்ன செய்யணும்னா, எனக்கு தெரியலை படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி ஐயோ இவங்க என் விசுவாசி, எனக்கு கீழே இருக்கிறவங்க இவங்க கேள்வி கேட்டு நான் தெரியலன்னு சொல்லி நான் கொன்றுவார். என்ன செஞ்சிருவாரு? பெரட்டி எடுத்துருவார். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி வேற ஒன்று ஜோல்டிங் பண்ணக்கூடாது. வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது யார் வார்த்தை? ஆண்டவர். இது நம்ம எழுதுனதா? இது நம்ம பார்ட் ஏதாச்சும் இதில் இருக்கா? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. என்னது? நான் விசுவாசிக்கிறேன் இதை. ஆமே, அது என் மேலே விழுந்த கடமை. ஏதாச்சும் இருக்கா? இதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா? இதில் ஏதாச்சும் நமக்கு அதிகாரம் இருக்கா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவர் அந்த கொஸ்டின் கேட்டனால அக்வேர் ஆணி வர பிரித்து எடுத்துட்டாங்க. வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டேன்னா, நான் கற்றுக்கிட்டேன்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ நான் அதை கற்பிப்பேன், அதை நான் போதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை பிடிச்சி நம்ம நிற்கணும் அப்படின்னா, ஏசாயா 40:8 வாசித்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. எல்லாரும் வாசிப்போம் அந்த வசனத்தை. எல்லாரும் எடுத்துக்கங்க. இல்லைன்னா பைபிளை மூடிட்டு ஸ்கிரீனை பாருங்க. வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் இதுதான் என்னைக்கும் நிற்கும். புல் உதிர்ந்துடும், பூ உதிர்ந்துடும், நாம் பார்க்குற எல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும். அதான் லூக்கா எழுதுறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தை ஒரு நாளும் ஒழியாத. ஆமையா, அதை எப்படி நீங்க உணர்றீங்கன்னு தெரியல. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஆமே, வார்த்தை நீங்க எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. இந்த வானமும் கீழே இருக்கிற பூமியும் காண்கிற எல்லாம் அழிஞ்சிரும், அவனுடைய வார்த்தை நிற்கும். நமக்கு எது தேவை? நிரந்தரமானதா, அழிவுக்குரியதா? எழுந்து நிற்போம். Hallelujah. Thank you, Holy Ghost. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி, கண்ணின் மணி போ என்னே கருதும் உள்ள
യേശുവേ കണ്ണിൻ മണി പോ എന്നെ കരുതും ഉള്ളം കരത്തിൽ എന്നെ വഹിക്കും തള്ളിക്കളയാതെ മാർബിൽ ചേർക്കും സ്നേഹമാകും യേശുവേ കൃത്തിലെന്നെ വഹിച്ചതിനാൽ മുള്ളിൻ കുരുക്കതിൽ വീണതില്ല കൃത്തിലെന്നെ വഹിച്ചതിനാൽ മുള്ളിൻ കുരുക്കതിൽ വീണതില്ല കണ്ണിൽ തന്നെ നോക്കിയ ധീര തുമ്പം ഒന്നും യേശില്ല കണ്ണിൽ തന്നെ നോക്കിയ ധീര തുമ്പം ഒന്നും യേശില്ല കണ്ണിൻ മണി പോൽ എന്നെ കരുതും ഉള്ളം കരത്തിൽ എന്നെ വഹിക്കും തള്ളിക്കളയാതെ മാർബിൽ ചേർക്കും സ്നേഹമാകും യേശുവേ കണ്ണിൻ മണി പോൽ എന്നെ കരുതും ഉള്ളം കരത്തിൽ എന്നെ വഹിക്കും തള്ളിക്കളയാതെ മാർബിൽ ചേർക്കും സ്നേഹമാ